பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் 9. அரண்மனைக்குள் படை புகுந்தது. அன்னத்தை ஆத்தா கிழவி காத்தாள். வேழவனின் படைவீரர் அரண்மனைக்குள் விரிநீர் போய் மடைதோறும் பாய்வதைப் போல் சூழலுற்றார். பொன்னிருப்பச் சாலைக்குள்ளும் தொகுநற் களஞ்சியத்தும் எவ்விடத்தும் ஏழடுக்கும் படைவீரர் கைப்பற்றுங்கால் இருந்த ஆத்தா கிழவி உளம்பதைத்து கீழை வழி நிலவரையால் அன்னந்தன்னை கிளியேந்தல் போலேந்தி வெளியிற் சென்றாள். நிலவரையால் வெளிப்புறத்தில் சென்ற அத்தா நீங்கிய பின் கதவை சாத்தவில்லை. சிலர் கண்டார் காணாத கதவு தன்னை, சிலர் புகுந்தார், சிலர் உள்ளே செல்லலானார். சிலர் நெடிது சென்றுமே அரண்மனைக்குள் திரள் கொண்ட வேழ நாட்டு படைகள் அலைவதை கண்டேயோ என்றுரைத்து மீண்டார். ஆயினும் சிற்சிலர் இருந்தார். நரிக்கண்ணன்தான் எப்புறத்தும் திரிகின்றான். ஓரறைக்குள் எதிர்பார்த்த ஒரு வேழை தன்னை கண்டான். அப்படியே தூக்கினான். அடுத்திருந்த ஆள் ஒருவனிடம் தந்தான். இதனை என்றன் குப்பனனும் தேரோட்டியிடம் சேர் என்று கொடுத்தனுப்பி தான் நினைத்த சூழ்ச்சி தன்னை அப்போதே தொடங்கினான். பொய்ப்பால் வாழ்வான் அரசிக்கு நல்லவனாய் தனை காட்ட அரசதமை குடிகளெல்லாம் காணுகின்ற அழகியதோர் கூடத்தில் கீழ்கிடந்து சரசரன புரண்டபடி எனக்கேன் வாழ்வு, சாக்காடே வாராயோ, உடன் பிறந்தாள் அரசி என வாழ்கின்றாள் என இருந்தேன். தீயன் வேழத்தான் கதிர்நாடாளும் பெருமைகொள் என் மைத்துனனை கொலை புரிந்து பிடுங்கினான் நாட்டையும் என்று அழுதிருந்தான். இதுவரை கேட்டது பாவேந்தர் பாரதிதாசனின் பாண்டியன் பரிசு இயல் 9. அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திக்கலாம்.